ரீசெண்டா கரூர்ல டிவிகே மாநாட்டுல க்ளோஸ் டு 40 பேர் செத்து போனாங்க. சோ அந்த 40 பேர் செத்து போன ஒருத்தருக்கும் விஜய் வந்து க்ளோஸ் டு 20 lakhs ஒரு ஃபேமிலிக்கும் கொடுத்தாரு. அவரு செலிபிரிட்டி, அவரால் ஈஸியா கொடுக்க முடியும். இதே மாதிரி நாம ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சு அப்படின்னா நம்மளால கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதே ஏன்டா எப்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? எந்த நேரத்துல எந்த சிச்சுவேஷன் எப்ப ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க. விஜயோட இன்டென்ஷன் ஃபுல்லா எல்லார்ட்டையும் பேசணும் தான் நினைச்சாரு. ஆனா அவர் எதிர்பார்த்திருப்பாரா 40 பேர் சாவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு ஈவென்ட் பண்ணுவோம். அந்த விஷயத்திலயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க தான் செய்யும். அதை முன்னாடியே ப்ரொடெக்ட் பண்றது தான் இப்ப ரீசெண்டா இன்சூரன்ஸ் கம்பெனி சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஈவென்ட் பண்ணாலும் அந்த ஈவென்ட்ல இருக்க அசம்பாவிதத்தை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஈவென்ட்ல இருக்க பர்சன்ஸ்ல இருந்து, அந்த ஈவென்ட்ல இருக்க லைட்டிங்ல இருந்து, அந்த ஈவென்ட்ல இருக்க மிஷினரில இருந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஈவென்ட் முடிகிற வரைக்கும் என்ன அசம்பாவிதம் ஆனாலும் 100% சம்மர்ஷூட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு கம்பெனியே கொடுத்துருவாங்க. உங்க வீட்டுல நடக்கிற கல்யாணமோ காது குத்தோ வாழை மரத்துல இருந்து வாழையில வரைக்கும் எவ்வளவோ செலவு பண்றோம். அதோட சேர்த்து இதையும் எடுத்துக்கோங்க. இருக்குதுலேயே ரொம்ப கம்மியான பிரீமியமா தான். நீங்களும் உங்க ஃபேமிலியோ உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபங்க்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும். இந்த ரீலை கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.